அவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட முடியாது, வேட்டையாட முடியாதுங்க. ஏன்னா சென்னை இப்போ ஒரு நகரத்துக்குள்ளே என்னத்தை போய் வேட்டையாடி சாப்பிட முடியும்? அப்போ எதுவுமே கிடையாது. நம்ம கை மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். நிறைய பேர் அதை அடித்து துன்புறுத்துகிறாங்க. அது உண்மையிலே உங்களை நம்பி தான் காட்டிலேருந்து வந்துச்சு, நம்ம பின்னாடி தான் நம்ம வந்துச்சு, நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கோம். வேட்டையாடி வாழ்ந்தவங்கள சாப்பாடு போட்டு பழகி நம்ம காவலாக்கிட்டோம். இப்போது கடைசியில் நம்மளும் சாப்பாடு போடாமல் அடித்தா அவங்க எங்கே போவாங்க? தயவு செஞ்சு உங்களால் சாப்பாடு போட முடியலனா கூட நீங்கள் அவங்கள அடிக்காதீங்க. பாருங்கள், அந்த பசிக்கு எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்க யாரும் தொந்தரவு பண்ணாமல் போய் நிம்மதியாக தூங்கிடுவாங்க. நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு, இப்போ வெயில் காலம், தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட நன்றியோடு இருப்பாங்க, நம்மக்கிட்ட பாசத்தோடு இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்ம ஏரியாவுக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்களோட பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் உங்கள் கையை எதிர்பார்க்குறேன். அவங்க என் கையை எதிர்பார்க்குறாங்க, நான் உங்கள் கையை எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னோடய அளவுக்கு மீறி தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது அவங்களுக்கு பசியாற்றும், அவங்க நோயை குணப்படுத்தும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.